கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருக்கிறோம். இதை வாசிக்கிற பொழுதே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய காரியங்கள் உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த 3 அதிகாரங்களை நம்ம பதியலை. சரி, இந்த 4வது அதிகாரத்தை இந்த நாட்கள் இந்த காணொலி மூலமாக நம்ம பதியலாம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த காரியத்தில் இந்த நாட்களில் நம்ம பதிகிறோம். 1வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அப்ப பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு பரம தகப்பன் யாரு? நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு பரம தகப்பன். அந்த பரம தகப்பன் சொல்லுகிறாரு, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தகப்பனுடைய போதகத்தை கேட்டு. ஒருவேளை இங்க எழுதியிருக்கலாம், தகப்பன் போதகத்தை நீங்கள் படித்துன்னு கூட எழுதியிருக்கலாம்ல. ஏன் எழுதல? எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்க. அப்ப தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஞானம் இருக்கு. ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது? அதை பயன்படுத்துறது இல்லை. சொல்ல போனா வேதாகமத்தில் சொல்லுது, எங்களுடைய செவிகளை திறந்துடணும். இன்னொரு வசனம் சொல்லுது, செவிட்டு விரியனை போல இருக்காதீங்க. நம்ம கால் திறந்தா இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்கள் ஸ்கூல்ல போனதேன், ஸ்கூல்ல பாடம் நடந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய சிந்தமுறை எங்க இருக்கும்? வேற எங்கேயாவது இருக்கும். சபையில பிரசங்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்முடைய சிந்தமுறை எங்க இருக்கும்? வேற எங்கேயும். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்க. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன கவனிங்க? 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். நல்ல போதகம்னா என்னங்க? நல்ல போதகம்னா என்னது? நல்ல வார்த்தை. நான் உங்களுக்கு நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா நம்ம கெட்டு போகிறதுக்கு ஆண்டவர் எங்கேயுமே ஆலோசனை சொல்லலை. நம்ம நல்லா இருக்கும்படி, ஜீவனை அடையும்படி தான் நமக்கு கர்த்தர் போதகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கெட்டு போறதுக்கு எங்கேயாவது ஆலோசனை சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லை. ஆகவே பாருங்க, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்க. நீங்க கேட்டுட்டு இதோட விட்டுட்டு போயிடக்கூடாது. விடாதிருங்க. 3வது வசனம், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். நான் என் தகப்பனுக்கு பிரியமான ஒரே குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். எல்லார் வீட்லையும் அப்படித்தான் இருந்திருப்போம். எல்லார் வீட்லையுமே அப்படித்தான் இருப்போம். தகப்பனுக்கு பிரியமான குமாரனா இருந்திருப்போம். என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையா இருந்திருப்போம். கீழே வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. உன் இருதயம் என்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைகொள். அப்பொழுது பிழைப்பாய். அப்ப நம்ம பிழைத்து இருக்கணும். அப்படின்னா அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கைகொள்ளாதவங்க யாருமே பிழைக்கலையா? பிழைத்து தானே இருக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவருக்குள்ள பிழைத்திருப்பது, நிலைத்திருப்பது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கைகொள்ளணும். கைகொண்டா அப்பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ள பிழைத்திருப்போம். அப்புறம் ஞானத்தை சம்பாதி. நம்ம என்னத்தை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமல் இரு.
நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். என்னென்ன சம்பாதிப்போம் சொல்லுங்க? இந்த உலகத்தில் என்னென்ன சம்பாதிப்போம் சொல்லுங்க? காசு, பணம், சொத்து, வீடு, ஆசை, அப்புறம் மனைவி, பிள்ளை, குட்டிய சம்பாதிக்கத்தானே நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சம்பாதிப்போம். பணம் காசு சம்பாதிப்போம், வீடு வாசலை சம்பாதிப்போம், நிலங்களை சம்பாதிப்போம், நம்முடைய வீட்டில் அநேக பொருட்களை சம்பாதிப்போம், எல்லாம் சம்பாதிப்போம். இது எல்லாம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போயிருமா? கொண்டு போய். அப்போ என்னத்தை சம்பாதிக்கணுமாமா? ஞானம். ஞானம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க ஞானத்தை சம்பாதிக்கணும், எங்க ஞான பிரகாசம் யாராவது போய் சம்பாதிச்சு கூட்டு வந்துடாதீங்க. அவர்கிட்ட ஞானம் நிறையா இருக்கும், அதாவது ஞான பிரகாசம் பேர் வச்சிருக்கிறாங்க. ஞானம் பிளஸ் பிரகாசம். அவர் பேர் என்ன? ஞானம் பிளஸ் பிரகாசம். ஆனால் ஞான பிரகாசம் பேர் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட ஞானமும் இருக்காது, பிரகாசமும் இருக்காது. இப்போ பாருங்க, நம்ம என்னத்தை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானம் சம்பாதிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும், அதன்படி நடந்தா ஞானத்தை சம்பாதிக்கலாம். அப்புறம் புத்தியை சம்பாதிக்கணும். புத்தி எப்படி சம்பாதிக்கிறது? எந்த ஒரு காரியத்திலையுமே புத்தியாய் நடந்து கொள்ளணும். புத்தியாய் நடந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி 2-3 தடவை யோசிக்கணும். யோசிச்சு இது செஞ்சால் சரியாக இருக்குமா, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அப்போ ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கணும். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அது சரியாக இருக்கணும்னா, நம்ம செய்ய போகிற காரியம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னா எங்கேருந்து அதுக்கு பதில் கிடைக்கணும் தெரியுமா? வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கணும். வசனம் அப்படி சொல்லியிருக்கேன், அப்போ அது சரியில்லையே. கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தானே சொல்லியிருக்கு, அந்த வார்த்தையின்படி இது இல்லையே அப்படின்னு நம்ம உணர்வடையணும்னா அதுக்கு வேதாகமத்தை வாசித்து நம்ம கற்றறிந்திருக்கணும். இருந்தால் அந்த வசனம் நம்மோடு பேசும். அப்புறம் அடுத்தது, அதை விடாத, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல நீங்க என்ன செய்யணும்? இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல நீங்க பிரியமா இருக்கணும். அப்புறம் அது உன்னை காக்கும். நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமா இருங்க, அந்த வார்த்தை உங்களை காத்துக்கொள்ளும். அடுத்த வசனம், ஞானமே முக்கியம். என்னதான் முக்கியம்? ஞானம் தாங்க முக்கியம். நம்முடைய வாய் வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம செய்தியாக இருக்கட்டும், நம்முடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஞானம் தான் முக்கியம். ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னாக்க அது எப்படி இருக்காது? மனுஷருக்கே பிரியமாக இருக்காது. இப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இருக்காது. அப்போ ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. அதனால தான் ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்க. அப்புறம் என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளு. நீ என்னத்தை வேணாலும் சம்பாதிச்சாலும் புத்தி இல்லைன்னா அது என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லைன்னு வச்சுக்கோமே, என்னத்தை சம்பாதிச்சிருந்தாலும் அது ஒரு பிரயோஜனமும் படாது. புத்தியையும் சம்பாதித்துக்கொள். அப்புறம் நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மேன்மைப்படுத்துங்க. நீங்க மேன்மைப்படுத்தினா அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீங்க கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மேன்மைப்படுத்துங்க, அது உங்களை மேன்மைப்படுத்தும். அப்புறம் பாருங்க, நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அப்புறம் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இப்போ நம்ம பாடல் வேலையோட பார்த்தோம், நமக்கென்று ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அநேக கிரீடம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வாடாத ஜீவ கிரீடம் இருக்குது. இன்னும் நிறைய கிரீடங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய ஜீவன் என்கிற ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக அவருடைய ஞானத்தை அடைந்து அவருடைய புத்தியை கேட்டு நம்ம அதன்படி நடந்தோம்னா அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம
பெறலாம். அப்புறம் என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கிற மக்கள் யாரும் விரும்புறதில்லை. ஏன் தெரியுமா? ரொம்ப நாள் வாழணும்னு யாராவது விரும்புகிறாங்களா? நீங்கள் கேட்டு பாருங்க. யாராவது ஒரு சிலர் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட காலகாலத்தில் போயிட்டா நல்லது அப்படிதான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்றது, நீங்கள் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிச்சு அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னாக்க அதை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ற, ஆயுசு வருஷங்களை கூட கூட்டி தருவார். அப்புறம் கீழே வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், ஞான மார்க்கத்தை உனக்கு நான் போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். இப்ப பாருங்க, ஞான மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஞான மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறாரு. செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காரு, இன்னும் நடத்துவார். அந்த செம்மையான வழியில நீங்க நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். அப்ப அந்த ஞான வழியில நீங்க ஓடுனா உங்களுக்கு இடுக்கண் வரவே வராது, நீங்கள் ஓடினாலும் இடற மாட்டீங்க. அப்புறம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்ப பாருங்க, புத்திமதியை பற்றிக்கொள், புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள்ளணும். அப்படின்னா இன்னைக்கு யாருக்காவது நம்ம புத்திமதி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கா புத்திமதி சொல்ல முடியுமா? சொன்ன என்ன ஆகும்? புத்திமதி சொன்னோம்னாவே என்ன வந்துடும்? வேற எங்கேயும் போனா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே புத்தி சொல்லணும்னா என்ன வந்துடும்? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு புத்தி சொன்னாவே என்ன வந்துடும்? அங்கே பெரிய ஏழ்ரை வந்துடும். அது எதுக்கு ஏழ்ரைன்னு வச்சாங்க தெரியல. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, புத்திமதியை உறுதியாய். இந்த புத்திமதி சொல்றது கூட எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி சொல்லணும்? வேதாகமத்தின் அடிப்படையிலே சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தையின்படி புத்திமதி சொல்லுங்க. அப்ப பாருங்க, உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாத, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்ப நமக்கு ஜீவன் அப்படின்னா புத்திமதியை உறுதியாய், கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்க புத்திமதியை உறுதியா பற்றி கொள்ளணும். அடுத்தது வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியே போகாதே, அதை விட்டு விலகி. இதத்தான் 1வது சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவன் தான் பாக்கியவான். இப்போ பாக்கியவானா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அடுத்து இப்போ நீங்கள் எதை வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20வது வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இங்கே பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போதே, என் மகனே, நீங்கள் தகப்பன் போதத்தை விட்டு கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்க. 3வது வசனம் கூட சொல்லுது, நான் உன் தகப்பனுக்கு பிரியமான. இங்கே கூட வசனம் சொல்லி பாருங்க, என் மகனே.
என் வார்த்தைகளை கவனி. கர்த்தர் சொல்கிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அடுத்த வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள், அவைகள் ஜீவனும், அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். எல்லா காவலோடும் 25 வருஷம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு நேராய் செவ்வையாய் பார்க்க கடவுது. பாருங்க, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இப்ப நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? நேராய் பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த கண்களின் இச்சை அநேக கேடுபாடுகளுக்கு காரணமே என்னது? கண்களின் இச்சை. கண்களின் இச்சையில பல வகை இருக்குது, பல வகை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு பார்க்குற பொருள்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அது கண்களின் இச்சை. பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணும். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடை பார்த்தோம்னாக்க, அழகான வீடை பார்த்தா நம்மளும் இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும். எல்லாம் நிறையா இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, அப்போ என்ன செய்யணும்னா, நம்முடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது. இப்போ குதிரை வண்டி நம்ம ஊரில் இல்லை. குதிரை வண்டி இருக்கா? குதிரை வண்டிக்கு 2 கண்ணுக்கு ஒன்று போட்டிருப்பாங்க, தெரியுமா? ஏன்? நேராக மட்டும் பார்க்கறது, நேராக மட்டும் பார்க்கணும். ஏன் சைடில் பார்க்கக்கூடாது குதிரை? அப்போ இப்போ நம்ம நேராக பார்க்கலன்னா நம்ம எப்படி ஓடுவோம்? அப்போ குதிரை நேராக பார்க்கணும். சைடில் இங்கிட்டு பார்த்துச்சுனாக்க எதையாவது பாட்டு மிரண்டு கீழே விழுந்து அந்த ஆளையும் தள்ளி வண்டியும் சாய்ச்சி எல்லாத்தையும் சாய்ச்சி. இப்போ நமக்கு இப்போ குதிரைக்கு மேலே மாதிரி ஒன்று போடணும். எதை வச்சு போடணும்? இப்போ குதிரைக்கு மாதிரி ஒன்று போடணும், நேராக பார்க்கறதுக்கு. எதை வச்சு போடலாம்? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வந்துட்டு நமக்கு 2 பக்கமும் வைக்கணும். இப்படி அதுக்காக வீட்டில் போய் ஏதாவது காலண்டரில் கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுனாக்க வெட்டி கண்ணுக்கு மாஸ்க் போட்டுறாதீங்க. அது இல்லை, ஞானத்தை சம்பாதிங்க, புத்தியை சம்பாதிங்க. சம்பாதிச்சா நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடந்தாவே போதும். அப்போ கீழே வாசிக்கல. அப்படியே உன் கால்களிடையே சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஏன் கண்ணுக்கு கழிக்க போடணும் தெரியுமா? இப்போ கண்ணுக்கு ஏன் பாதுகாப்பு போடணும் தெரியுமா? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாம கர்த்தரையே நோக்கி ஓடணும். கர்த்தரையே நோக்கி ஓடணும். உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. அப்போ எல்லாத்தையுமே நம்முடைய காடு, நம்முடைய கை, நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, எல்லாத்தையுமே தீமைக்கு விளக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.